ஹாய் எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஓகே, ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம வரக்கூடிய இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ டைப் ஆஃப் காலேஜஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ், ஸோ ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸ். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இதில் சீட்டெல்லாம் வந்து மெரிட் பேசிஸில் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா பார்ஷியலாக கவர்மெண்ட்டும் பார்ஷியலாக இது ப்ரைவேட்டும் சேர்ந்து ரன் பண்ணுற இது காலேஜ். இது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்ஜி காலேஜ் மதுரை, அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜ், பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூர், தியாகராஜா காலேஜ் மதுரை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி ப்ரைவேட்டு. ஸோ இவங்களோட கரிக்குலமும் எவாலுவேஷன் மெத்தடும் இவங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்என் காலேஜ் சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இவங்க வந்து இவங்களோட கரிக்குலத்தை இவங்களே ரெடி பண்ணி எவாலுவேஷன் மெத்தடும் இவங்களே இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஸ்டில் இது வந்து அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸுக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த முன்னாடி பார்த்தா ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து தே வில் பி அட்டானமஸ், தே வில் கால் இட் அஸ் அட்டானமஸ் காலேஜஸ் ஆல்சோ. So even though they are Anna University affiliated, it is affiliated and autonomous colleges. So அந்த affiliated colleges பார்த்திங்கன்னா வந்து லைக் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், லயோலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா காலேஜஸும் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் வருவாங்க. அதுக்கப்புறம் டிமிட் டு பி யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ வந்து லைக் எஸ்ஆர்எம், பிஐடி, இவங்களாம் வந்து இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய காலேஜ். ஸோ இவங்க தனியாக யூனிவர்சிட்டி, இவங்களுக்கு தனியாக என்ட்ரன்ஸு, தனி எவாலுவேஷன் மெத்தட் வச்சு, இப்போ அந்த சென்னையில் சத்யபாமா இன்ஸ்டியூட், இதெல்லாம் வந்து டிமிட் யூனிவர்சிட்டிக்குள்ள வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அந்த காலேஜ் வந்து அந்த மைனாரிட்டி ஆர்கனைசேஷன் மூலமாக வச்சு அவங்க மைனாரிட்டியோட எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய காலேஜஸ் லைக் லயோலா காலேஜ், ஜேபிஆர் காலேஜ், அந்த மாதிரி காலேஜஸ்லாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரைவேட்லி மேனேஜ்டு காலேஜஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது மேபி அஃபிலியேட்டட். ஓகேவா? So some of the affiliated private colleges also come under this category. So they will completely the fees, everything will be managed by the college. Okay, அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து சில ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸுக்காகவே சில காலேஜஸ் இருக்குது. லைக் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஃபிஷர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாகப்பட்டினம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷலாக மெரைன் கோர்ஸுக்காகவோ இல்லை அக்ரிகல்ச்சரல் கோர்ஸுக்காகவோ ஸ்பெசிஃபிக்காக காலேஜஸ் இருக்கும். ஸோ இந்த காலேஜும் வந்து அஃபிலியேட்டட் பை தி அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் திருச்சி வந்து தே வில் அலோகேட் சம் சீட் ஃபார் தி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். ஓகே, பட் இதில் சேர்றதுக்கு ஜே2 கிளியர் பண்ணும். ஆனால் இது வந்து இதுக்குள்ளே வராது, டிஎன்ஏ அட்மிஷனுக்குள்ளே வராது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது. ஸோ கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸும் வந்து கோர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜிங் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டிசிப்ளின்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், பயோமெடிக்கல், இதெல்லாம் வந்து எமர்ஜிங் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டிசிப்ளின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் இன்டர் டிசிப்ளின் ப்ரோக்ராம், அதாவது 2 டிசிப்ளினை வந்து கம்பைன் பண்ணி, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் கம்பைன் பண்ண கோர்ஸாக இருக்கும். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்புறம் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங், அப்புறம் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் எனர்ஜி டிசிப்ளின். அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் அண்ட் எனர்ஜிஸ் பேஸ்டு டிசிப்ளின் வரும். அப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின். ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்லாம் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பெஷல் பர்பஸ் பார்க்க, இப்போ வந்து மரைன் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங், அப்புறம் மைனிங் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு பர்பஸ். இப்போ வந்து அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங்குள்ளே வரும். ஸோ அதுக்கப்புறம் நியூ ஏஜ், அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நியூ ஏஜ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இதெல்லாம் வந்து நியூ ஏஜுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சீட் மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் சீட் வந்து டைப் ஆஃப் சீட்டுக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஜென்ரல் கோட்டா, அப்புறம் சீட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். ஸோ ரிசர்வ்டு கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் தி கவர்மெண்ட் ரூல் வி ஹாவ் சம் ரிசர்வேஷன் பாலிசி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸுக்கு 26.5% அண்ட் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் டிஎன்சிக்கு வந்து 20%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 15%, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து 1%, பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீமுக்கு தட் இஸ் பார்ட் ஆஃப் தி பேக்வேர்டு கிளாஸ் 3.5%. இது இல்லாமல் வந்து வி ஹாவ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏடு, அதாவது இந்த ஊனமுற்றோர்களுக்கான சீட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சில்ட்ரனுக்கு, அதாவது ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆனவங்களோட குழந்தைங்களுக்கான சீட்டு ரிசர்வேஷன். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பார்த்திங்கன்னா 30 to 50% வரைக்கும் சீட்டை அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய வந்து சீட்டு தான் வந்து தே வில் கிவ் டு தி டிஎன்இஏ. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா வந்து என்ஐடி ஐஐடி தவிர சில இன்ஸ்டியூஷனில் இருந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட் வந்து இவங்களுக்காக ஆல் இண்டியாவுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அது வந்து டிஎன்இஏ அட்மிஷனுக்குள்ளே வராது. அதை வந்து J2 மெயினில் பாஸ் ஆகிருக்காங்களுக்காக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீட் மெட்ரிக்ஸ் பை காலேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த சீட்டை ஃபில்டு பை தி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. ஓகேவா? அதுக்கப்புறம் லிமிட்டட் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆன் த ரிசர்வேஷன் தே வில் அலோகேட் தி ரிசர்வேஷன் கோட்டா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சேம் லைக் கவர்மெண்ட் கோட்டா தான். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த சீட் வில் பி தமிழ்நாடு கோட்டா ஒன்லி. வெரி ஃபியூ சீட் தே மே அலோகேட் இன் தி மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போ ப்ரைவேட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் பார்த்திங்கன்னா வந்து டிப்பிக்கலி 65 to 70% சீட் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மெரிட் பேஸுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்டு தான் தே வில் ஃபில். அதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா எல்லாம் வரும். அதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்லேயும் வந்து லைக் ப்ரைவேட் காலேஜ் மாத்திரம் தான். ஸோ அவங்க இப்போ வந்து முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸ் அவங்களுக்கு தான் வந்து நிறைய கோட்டா ரிசர்வ் பண்ணிவிட்டு மீதியாக வந்து தே வில் கிவ் டு ஃபஸ்ட்டு 65% தே வில் அலோகேட் டு தி டிஎன்ஏ. பேலன்ஸ் வந்து தே வில் அலோகேட் ஃபார் தி தேர் மைனாரிட்டி திங்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா டிஎன்இஏ ஆன்லைன் ஆர்க் அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேஸ்ட் ஆன் தி கவர்மெண்ட் பாலிசி டைம் டு டைம் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஆன்லைன் அட்மிஷன் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜரில் வந்து அட்மிஷன் எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா tneonline.org அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மெயில் ஐடி எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து 12th கிளாஸோட PCM
பிசிஎம் இது கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெசசரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500 ருபீஸும், சென்ட்ரல் கேட்டகரி பிசி எல்லாத்துக்கும் வந்து 500 ருபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 250 ருபீஸும் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆன்லைனில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ 10th and 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம கிளைம் பண்ணுறோன்னா அதுக்கான இது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. இவ்வளோத்தையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் பண்ணோன்னே அவங்க ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் தி நம்ம 12th மார்க்கை வச்சு அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, இது வந்து 200 மார்க்குக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ், ஃபிசிக்ஸ்க்கு வந்து 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ், கெமிஸ்ட்ரிக்கு 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ். இதை வந்து இப்போ இந்த ப்ரோரேட்டா பேசிஸில் கால்குலேட் பண்ணி இப்போ வந்து நீங்கள் வந்து இது எடுத்துருக்கீங்கன்னா, இப்போ வந்து மேக்ஸில் வந்து 100 out of 100 எடுத்துருக்கீங்கன்னா அதை அப்படியே 100 எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் 90 out of 100 எடுத்துருங்கன்னா அப்போ உங்களுக்கு அங்கே வந்து 45 மார்க்ஸ் ஆட் ஆகும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அந்த வெயிட்டேஜ் போட்டு 200 மார்க்ஸ் வெயிட்டேஜுக்கு அவங்க ரேங்க் லிஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து டிஃப்ரெண்ட் பேஸ் மேனரில் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ நம்ம வந்து என்னென்னா வந்து நமக்கு தேவையான கோர்ஸை வந்து நம்மளோட ரேங்க் படி, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் படி நம்ம காலேஜை செலக்ட் பண்ணோம். அது வந்து அதில் இப்போ பேஸ்ட் ஆன் தி லிஸ்ட் அவைலபிள், என்ன லிஸ்ட் இருக்குன்னு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுபடி நம்ம வந்து நம்ம ரேங்க் படி நம்ம காலேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட். அந்த ஒன்ஸ் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்டகரி வைஸை அங்கே வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்ணி அவங்க வந்து ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்தோடனே அந்த நம்ம வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் 5,000 வந்து ஜென்ரல் கேட்டகரி 5,000, ரிசர்வ்டு கேட்டகரி இப்போ எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 1,000 ருபீஸ் கட்டி நம்ம அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுக்கொண்டு தான். இப்போ கவுன்சிலிங் ஃபேஸில் அடுத்த ஃபேஸ் வந்து அந்த இது கவுன்சிலிங் ஃபேஸஸ் வந்து மல்டிபிள் ஃபேஸஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். அதாவது அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னா வந்து இதில் இந்த சீட்டெல்லாம் ஃபில் ஆகலைன்னா மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங். இந்த மாதிரி 4 ஃபேஸில் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டென்டேட்டிவாக எப்போ நடக்கணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் 2024 எப்போ நடந்துச்சுன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட் தி ஏப்ரல் 2024. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் டு ஃபில் மே 2024. அப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ்ட் ஆன் June 24. கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் வந்து ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் நடந்துச்சு. காலேஜ் ரிப்போர்ட்டிங் டெட்லைன் வந்து ஆகஸ்ட் 24 போய் நம்ம அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%, பேக்வேர்டுக்கு வந்து 26.5%, பேக்வேர்டு முஸ்லீம்ஸுக்கு 3.5%, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 20%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து 15%, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து 1%. ஸோ ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ரிசர்வேஷன். ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் நம்ம பார்த்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறம் இந்த வெக்கேஷனல் கோட்டா, ஸோ இதெல்லாம் வந்து சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேரி பண்ணணும் இப்போ அந்த கவுன்சிலிங் போகும்போது. அதில் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் எப்போ காலேஜில் அட்மிஷன் போகும்போது எப்போ எதெல்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கேரி பண்ணணும்.
ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், 10th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இதில் கவர்மெண்ட்டில் வந்து உள்ஒதுக்கீடு 7.5% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அந்த இதுக்கு அப்பியர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து 7.5% உங்களுக்கு ஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதில் வந்து படிச்சுக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் அதுக்கு அப்ளை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த 7.5 இதுக்கு வந்து செப்பரேட்டாக ரேங்க் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த 7.5 கோட்டாக்கு கீழே அப்ளை பண்ணியிருந்தோன்னா செப்பரேட்டாக ரேங்க் கிளாஸ். அதுக்கப்புறம் இந்த இவங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்டில் இவங்களை கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஓகே. அண்ட் என்ன டாக்குமெண்ட் வேணும் இந்த ஜென்ரல் அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு வேண்டியது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்டடி சர்டிஃபிகேட் 6வதுலேருந்து 12th வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோங்கிற சர்டிஃபிகேட் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் அதர் டாக்குமெண்ட் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ வெக்கேஷ்னல் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சம் ரிசர்வேஷன் இருக்குது. அவங்க ஹையர் செகண்டரியில் வந்து அவங்க ஏதாவது ஒரு வெக்கேஷ்னல் கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு அலாட்மெண்ட் இருக்குது. அவங்களுக்காண்டி செப்பரேட் கவுன்சிலிங் நடக்கும். அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக சீட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா வெக்கேஷ்னல் கோர்ஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ரிலவெண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்டில் அவங்க வெக்கேஷ்னல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்து வெக்கேஷ்னல் சப்ஜெக்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்து ரேங்க் லிஸ்ட்டு அதுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ரேங்க் பேஸ்டாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் சீட் அலோகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வைஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் நடக்கும். ஃபேஸ் 1 வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை, ஃபேஸ் 2 வந்து தேர்ட் வீக் ஆஃப் ஜூலை, ஃபேஸ் 3 வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை. இல்லை ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 1 to 12,000 வந்து ஃபேஸ் 1ல் நடக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி வந்து ஸ்போர்ட்ஸு, டிசபிள்டு அவங்களாம் வந்து ஃபஸ்ட்லேயே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 1ல் வந்து 1 to 12,000 ரேங்க்கில் இருக்கவங்கள கூப்பிட்டாங்க லாஸ்ட் இயர் இந்த வருஷம். ஸோ ஃபேஸ் 2ல் வந்து 12,000 to 50,000 ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு, ஃபேஸ் 3ல் வந்து 50,000 அண்ட் அபோவ் ரேங்கில் இருக்கவங்களுக்கு. ஸோ ரவுண்டு 1ல் வந்து டாப் ரேங்க்ஸ் அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஹையஸ்ட் ரேங்க்ஸ் இருக்கணும், டாப்புக்குள்ளே இருக்கணும். அதோட ஸ்கோர் வந்து அந்த ஸ்கோர் பார்த்திங்கன்னா 190+ இருந்திருக்கணும் அவுட் ஆஃப் 200. பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா 90 to 95%. ஸோ டிப்பிக்கல் ரேங்க் வந்து 1 to 12,000க்குள்ளே இருக்கணும். ஸோ எந்தெந்த காலேஜுக்கெலாம் அப்ளை பண்ணலாம், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். லைக் சிஜி, எம்ஐடி, பிஹெச்டி, சிஐடி, இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு 195+, பிசிக்கு 190+, எம்பிடிஎன்சிக்கு 180+, SC/STக்கு 170+. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா மிட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 to 50,000 ரேங்க் இருக்கணும். இதில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா வந்து 160 to 185 ஃபார் தி ஓப்பன் காம்படிஷன், பிசிக்கு 150 to 180, அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து 140 to 175, எஸ்டிக்கு 130 to 160. ஸோ இதுதான் வந்து அடுத்த ரவுண்ட் 3 பார்த்திங்கன்னா லோயர் ரேங்க். ஸோ ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தவங்க இந்த ரவுண்ட் 3ல் வருவாங்க. ஸோ இவங்க வந்து 50,000 அண்ட் அபோவ் ரேங்கில் வருவாங்க. இதில் வந்து கட் ஆஃப் மார்க்ஸு 140 பிலோ எடுத்தவங்க எல்லாமே இதில் வருவாங்க. ஸோ ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து 120 to 140 கட் ஆஃப் மார்க்ஸு, பிசிக்கு வந்து 110 to 130, எம்பிசிக்கு 100 to 120, எஸ்டிக்கு பிலோ 100 எடுத்தாலும் போதும் இந்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேசஸ் வந்து 7.5க்கு வந்து செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அவங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு முன்னாடி அவங்களோட ஆல் ரவுண்ட்ஸும் முடிஞ்சிடும். ஸோ வெக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் தனியாக அதே மாதிரி சீட் ஃபில்லிங் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 12th கிளாஸில் வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எனி ஸ்டேட் போர்டு ஆர் ரெகனைஸ்டு இன்டர்நேஷ்னல் போர்டு அதில் 12th முடிச்சிருக்கணும். அது மினிமம் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி. அது இல்லாமல் வெக்கேஷனல் குரூப்புக்கு வெக்கேஷனல் அண்ட் மேக்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் மார்க்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 45%, பேக்வர்ட் கிளாஸுக்கு 40%, எம்பிசி ரிசர்வ்டு ஆல் கேட்டகரிக்கு வந்து 40% மினிமம் மார்க். ஸோ வெக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் அதே மாதிரி 40% தான். ஸோ நேட்டிவிட்டி க்ரைட்டேரியா. ஸோ நேட்டிவிட்டி அவங்க வந்து டிஎன்ஏக்கு வந்து தமிழ்நாடு கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்னெல்லாம்னாக்கி வந்து அவங்க பேரண்ட்ஸ் தமிழ்நாடை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளை பண்ணுறவங்க 6 to 12 வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். அதர் ஸ்டேட் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க, தமிழ்நாட்டில் படிச்சிருப்பாங்க. பட் அவங்க அவங்க பெர்மனண்ட் ரெசிடென்ட் தமிழ்நாடாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாங்க, பட் ஆனால் வெளி ஸ்டேட்டில் போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா அப்ளை பண்ணோன்னா தமிழ்நாடு ஸ்கூலில் எலிஜிபிள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ ஏஜ் கிரைட்டேரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 17 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய வருஷத்தில் வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து 17 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட்டு டிஎன்ஏ அட்மிஷனுக்கு எந்த இதுவும் க்ரைட்டேரியாவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வேறு இந்த ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து மரைன் இன்ஜினியரிங்க்கு பார்த்திங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து 60%. இங்கிலீஷில் வந்து மினிமம் 50% இருக்கணும். ஸோ இது வந்து மரைன் இன்ஜினியரிங்குள்ள பேசிக் க்ரைட்டேரியா. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் அந்த இது ஊனமுற்றோர்களுக்கான அவங்களுக்கு வந்து மினிமம் அவங்க வந்து மினிமம் பாஸ் ஆகிருந்தால் போதும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் ஊனமுற்றதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து அவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ள வருவாங்க. அவங்களோட ஃபாதர் ஆர் மதர் அவங்க வந்து இது ஆர்மிலையோ இல்லை இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில் பணியாற்றி அவங்க ரிட்டையர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கவங்க வந்து அவங்க தேவையான அந்த டிஎன்ஏ கைட்லைன் படி தேவையான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். எந்தெந்த போர்டெலாம் ரெக்கக்னைஸ்டு இப்போ வந்து டிஎன்ஏல ஒன்று வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் சிபிஎஸ்சி போர்டு, அதுக்கப்புறம் ஐசிஎஸ்சி போர்டு, அப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், அப்புறம் அதர் ஸ்டேட் போர்டு கேரளா, ஆந்திர பிரதேஷ் போர்ட்ஸ், ஆல் ஸ்டேட் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போர்டு ஐஜிஎஸ்சி ஆர் ஐபி ரெகனைஸ்டு பை ஏஐயூவில் ரெகனைஸ் பண்ண இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ். அதுக்கப்புறம் ஃபாரின் நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வந்து என்ஆர்ஐ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக அவங்க அப்ளை பண்ண தகுதி கிடையாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் கவுன்சிலிங் அப்போ வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃபு. ஓகே. அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப் 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 2 to 4 காப்பீஸ் வேணும். அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இது ஓப்பன் கேட்டகரிக்கு 31%, பேக்வேர்டுக்கு 26.5%, பேக்வேர்டு முஸ்லீமுக்கு 3.5%, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அது இல்லாமல் வந்து 5% ரிசர்வேஷன் ஃபார் தி ஊனமுற்றோருக்கு. ஓகேவா. ஸோ ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ
இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகும். நான் இங்கே ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொல்கிறேன். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி 50,000லேருந்து 60,000 இருக்கும். அதர் ஃபீஸஸ் வந்து ஒரு 10லேருந்து 15,000 இருக்கும். டோட்டல் இயர்லி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60லேருந்து ஒரு 75,000 இருக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து ஒரு 15,000 இருக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000லேருந்து ஒரு 33,000 இருக்கும் பர் இயர் ஃபீஸு. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து ஒரு 65,000லேருந்து 1,10,000 வரைக்கும் இருக்கும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து இப்போ லைக் எஸ்ஆர்எம் அதுக்கப்புறம் விஐடி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,70,000லேருந்து 3 lakhs வரைக்கும் இருக்கும் ஃபீஸ், இயர்லி ஃபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது இந்த ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து 20,000 இயர்லி ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. ஃபார் இப்போ வந்து ஃபேமிலியில் யாராவது அவங்க தான் ஃபஸ்ட் கிராஜுவேட், இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா அவங்களுக்கு வந்து 20,000 அரசாங்கமே பே பண்ணிடும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ, 0 ஃபீஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பற்றி 75% கோட்டாவில் போகிறவங்களுக்கும் கம்ப்ளீட்லி ஃபீஸ் ஃப்ரீ வேவியர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து டிஎன்ஏ அட்மிஷனை பற்றி. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்.